என்ன நம்பி வந்த மாணவிகளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். உயிர் பிரியும் கடைசி நொடியிலும் 35 உயிர்களை காப்பாற்றிவிட்டு உயிர் நீத்த மாமனிதன். சாலை ஓர புளிய மரத்தில் மோதி பள்ளத்தில் சென்று நிற்கும் கல்லூரி பேருந்து. ராணிப்பேட்டை மாவட்டம் ஜம்புகுளம் அருகே கல்லூரி பேருந்து ஓட்டுநர் நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையிலும் பேருந்தின் வேகத்தை குறைத்து 35 மாணவிகளின் உயிரை காப்பாற்றிவிட்டு உயிரிழந்த சோகம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆற்காடு அருகே தாஜ்புராவை சேர்ந்த 70 வயதான ரவி விழாப்பாக்கம் தனியார் மகளிர் கல்லூரியில பேருந்து ஓட்டுநரா பணியாற்றிட்டு வந்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் இன்று காலை திருத்தணி மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் இருந்து 35 மாணவிகளை ஏற்றிக்கொண்டு ஜம்புகுளம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு இருந்திருக்குது. இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட ரவி தனக்கு என்ன ஆனாலும் மாணவிகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேருந்தின் வேகத்தை குறைத்து கட்டுப்படுத்தி நிறுத்த முயற்சி பண்ணியிருந்திருக்கிறாரு. ஆனாலுமே எதிர்பாராத விதமா சாலை ஓர புளிய மரத்துல மோதி பள்ளத்துல சென்று பேருந்து விபத்துக்குள்ளாகி இருக்கு. இதுல அதிர்ஷ்டவசமா அவர் நினைச்சது போலவே மாணவிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத நிலையில ரவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த கொண்டம்பாளையம் போலீசார் அவரோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. மாணவிகளும் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில உயிர் போற கடைசி நொடியிலும் 35 உயிர்களை காப்பாற்றிய ஓட்டுநர் ரவியின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.